ஹலோ யூஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி ரோட் சைடில் செய்கிற மாதிரி காளான் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் காளான் தேவையில்லைங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு முட்டைக்கோஸ் பொடியை நறுக்குனது இருந்தால் போதும். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையானது அப்படிங்கிறத நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ், கரம் மசாலா, மிளகா பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ இது பொடியாக நறுக்குன இந்த முட்டைக்கோஸ் கூட ஒரு கப், இந்த கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு அரை கப் இல்லை 3/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. அது இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அது கூட வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடியும் ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. ஒரு கெட்டி கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை முதல்ல நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இங்கே நம்ம முட்டைக்கோஸ் போட்டிருக்கோம். இதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஒரிஜினல் காளான் இருந்துச்சு கிடச்சதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பாருங்கள், இந்த பதத்தில் வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம வடை சட்டியில் நல்லா எண்ணெயை காய வச்சு ரொம்ப பொடி பொடியாக வந்துட்டு இதை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இது கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காஷ்மீரி மிளகா பொடி போட்டிங்கன்னா கலர் வரும், இல்லை அப்படின்னாலும் இது ஓகே. ஸோ இது பண்ணினதுக்கப்புறமா இதை அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான அந்த சாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ரெடி பண்ணணுங்க. ஸோ இங்கே வந்து நான் டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, வீட்டிலே அரைச்ச சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக எண்ணெயில் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும். இது கூட வந்துட்டு நான் அப்படியே காமிச்சேன் இல்லையா மைதா மாவு கப்பு, அதே இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணணும். டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு தக்காளி எடுத்து அது கூட ஒரே ஒரு வரமிளகா, இத்தினோண்டு சர்க்கரை, இத்தினோண்டு உப்பு போட்டு சாஸ் வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்காது. ஸோ இது கூட வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கணும். இது கூட வந்துட்டு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த முட்டைக்கோஸ் சில்லி, அதுலேயே இருக்கும். ஸோ அதனால் இதை அளவு பார்த்து போடுங்க. காரத்துக்கு வந்துட்டு மிளகா பொடியும் கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்திருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக தான் இருக்கும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தனோம்னா அது டக்குன்னு கெட்டியாயிரும். அது மறுபடியும் கெட்டியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி இது பண்ணிக்கணும். ஏன்னா இந்த தண்ணியில் தான் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கேன் அந்த முட்டைக்கோஸ் சில்லி வந்துட்டு வேகணும். இப்போ நான் கலருக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெட் கலரில் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அந்த கேசரி பவுடர், ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இது கூட வந்துட்டு இது கொஞ்சம் கொதி வந்தானே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டைக்கோஸ் சில்லியை வந்துட்டு இது கூட போட்டு நல்லா குத்தி விட்டு நல்லா கிளறினீங்க அப்படின்னா ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி காளான் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. ஸோ வீட்லேயே இது செய்யும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோங்கிறது நல்லா தெரியும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை, எந்த பழைய சாஸும் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்துட்டு இது ஒரு 1/2 hourல ரெடி பண்ணி நம்ம சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து இது ரோட் சைடில் இது பண்ணுற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட டாப்பிங்ஸ் மட்டும் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.